ஹலோ வியூவர்ஸ், எனது அன்பான தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சில காலமாக தமிழர்கள் மீது தொடுக்கப்படும் வன்முறையும் அநீதியும் அதிகரித்து கொண்டுதான் வருகிறது. அதுவும் வட இந்தியாவிலிருந்து தொடுக்கப்படுவதுதான் மிக அதிகமாக உள்ளது. நமது சொந்த நாட்டிலேயே நாம் அடிமைகளாக நடத்தப்படுகிறோம் என்பதுதான் உண்மை. இதற்கான தொகுப்பு இதோ உங்கள் பார்வைக்காக. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டு தடை பண்ணணும் அப்படின்னாங்க. அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய வியாபார நோக்கமே இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது. தற்போது மெரினா கடற்கரை மட்டுமல்லாமல் பல இடங்களிலும் இதற்கான போராட்டங்கள் மற்றும் சப்போர்ட்டை நம்ம எல்லா இடத்துலையும் தேடிக்கிட்டு தான் வர்றோம். மேலும் சப்போர்ட்டும் நமக்கு கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது. இந்த நேரத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, பொங்கல் பண்டிகை, அதாவது தமிழர் திருநாளான எந்த மதத்தையும் சாராத அனைத்து மதத்திற்கும் பொதுவான உழவர்களுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் கொண்டாடப்படும் பொங்கல் விழாவை முக்கிய விடுமுறை பண்டிகையிலிருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தூக்கி இருப்பது ரொம்ப வெட்கக்கேடான செயலாகத்தான் இப்போது தமிழர்கள் அனைவரது மனதிலும் கருதப்படுகிறது. மேலும் பிஜேபி, இதுக்கு முக்கியமான காரணம் பிஜேபி தான். இதை நம்ம ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் டிவியில் சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் கலைஞர் டிவி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதில் என்ன ஒரு கொடுமைன்னா, ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறதுக்கு தடை விதிச்சாங்க. இப்போ அதுக்கு எதிர்ப்பு வலுத்த உடனே அது சம்பந்தப்பட்ட விழாவான பொங்கலையே தடை பண்ணுறாங்க. மேலும் பல பண பிரச்சனைகளையும் சமாளிக்கிறேன் என்று கூறி 2000 ரூபாய் நோட்டு புழக்கத்தில் கொண்டு வந்தது அரசு. மக்களை பற்றி உண்மையிலேயே அவங்க நினச்சிருந்தாங்க அப்படின்னா வியாபார நோக்கத்தோட செயல்பட மாட்டாங்க. இங்கே 100 விவசாயிகள் தற்கொலை பண்ணி செத்து போயிருக்காங்க. அவங்க வீட்டில் ஒருத்தன் செத்தா அவங்களால தாங்க முடியுமா? இங்கே 100 விவசாயிகள் செத்து போயிருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன? இங்கே இருக்கிற தண்ணி இல்லாததான். தண்ணி இல்லாதது காரணம் என்ன? எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் இல்லாமல் நம்மளோட ஆட்சியும் தான். ஏன்னா ஒவ்வொரு சென்ட்ரல் கவர்மெண்ட்லையுமே நம்மளோட ஆட்சியாளர்களும் நம்ம தரப்பு கருத்துக்களை சொல்கிறதுக்கு அங்கே இருப்பாங்க. ஆனால் இவங்க ஏதாவது வாயை திறந்தா இவங்களோட சொத்து விவரங்கள் வெளியே வந்துருமோ அப்படிங்கிற பயத்துலையும் அவங்க வாயை திறக்க மாட்டுறாங்க. நாமளே நம்மளை கொண்டுகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மை. தமிழர் உணர்வோடு செயல்படுவோம். எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது, மக்கள் கையில் தான் இருக்குது. நாம் ஆன்லைனில் மட்டுமே எதிர்ப்பை காட்டாமல் நம்மளோட தரப்புலேருந்து என்ன எதிர்ப்புங்கிறது உள்ளம், உணர்வு, உணர்ச்சி அத்தனையிலையுமே தமிழனாக இருங்க. இதுதான் நான் உங்ககிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறது. மேலும் என்னை போன்ற அனைத்து தமிழ் நெஞ்சங்களும் உண்மையை உணர்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். வியாபார நோக்கத்தோடு செயல்படும் சில கேவலமான எண்ணம் கொண்டவர்களிடம் இருந்து நம்மை காப்பாற்றி கொண்டுவது நமது கடமையாகும். இது அனைத்து தமிழர்களுக்குமே பொருந்தும். தமிழர்கள் மட்டுமல்லாது உலகில் எந்த ஒரு இடத்திலும் எந்த ஒரு மூலையிலும் ஒரு இனம் நசுக்கப்படுகிறதோ அத்தனை பேருக்குமே இது பொருந்தும். தயவு செஞ்சு உங்களோட கருத்தை கமெண்ட் லைனில் புட் பண்ணுங்கள். கமெண்ட் லைனில் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உங்களோட எண்ணம், செயல், சிந்தனை அத்தனையிலையுமே தமிழனாக செயல்படுங்க. நீங்கள் ஒரு தமிழன், என்றைக்குமே அதை மறந்துடாதீங்க. ஒரு காலத்தில் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் தமிழன் மட்டும்தான் ஆண்டான். அதுக்கப்புறம் வேறு ஏதோ ஒரு இடத்துல இருந்து வந்த நாடோடி கூட்டம் ஆண்டது. இப்படி பல பேர் ஆண்டதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும்தான் முடங்கி கிடக்கிறோம். உலகத்தில் பல இடங்களில் சிதறி கிடக்கிறோம். உலகத்திலேயே 3வது அதிகமாக பேசப்படும் மொழி தமிழ் மொழி தான், இந்தி இல்லை. அதை மறந்துடாதீங்க. நம்மளோட உரிமைகளை நாம் கேட்டால் தான் கிடைக்கும், நாம் போராடினா தான் கிடைக்கும். புரட்சி என்பது வார்த்தைகளால் மட்டுமே இதுவரை கேட்டு வந்த நாம் உணர்வுகளிலும் செயல்களிலும் செயல்படுத்துவோம். மிக்க நன்றி.